நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து 6ஆம் வகுப்பு ஓல்டு புக்கில் வந்து டேர்ம் 1 and 2 வந்து முடிச்சிட்டோம். இங்கே வந்து டேர்ம் 3 வந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தலைப்பு பாருங்கள், 3 இயல் கொடுத்துருக்காங்க. திருக்குறள், ஓகே, செய்யும் தொழிலே தெய்வம், கல்லிலே கலைவண்ணம், சாதனை பெண்மணி மேரி கியூரி. ஓகேங்களா, திருக்குறள் பார்க்கலாம், இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்க்கலாம். ஸோ ஈரம்னா என்னன்னு பாருங்க, சொல்லும் போகிறோம். ஈரம்னா அன்பு. ஓகேங்களா, இன்சொல்லால் ஈரம் அலை படிரவாம் செம்பொருள் கண்டார்வாய் சொல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, வேற என்னன்னு பாருங்க. இதில் சொல்லும் பொருள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். திருக்குறள் வந்து அந்த ரொம்ப முக்கியமான குறள் மட்டும்தான் வந்து நமக்கு வந்து கோடிட்டு மாதிரி கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்க, பணிவுடையான் இன்சொலான் ஆதல் ஒருவருக்கு அணிகலம் மற்றும் பிற. பணிவு உடையவனாயும் இன்சொல் பேசுனாக இருப்பதே ஒருவருக்கு உண்மையான அணிகள் ஆகும். உடல் அழகுக்காக பிற எல்லாம் உண்மையான அணிகலங்கள் ஆகாது. இப்போ எது வந்து உண்மையான அணிகள்னா பணிவு, இன்சொல். ஓகேங்களா, இது 5 கொஸ்டின் உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட். பயக்கும் அப்படின்னா கொடுக்கும், நன்றினா நன்மை. ஓகேங்களா, மறுமைனா மறுபிறவி. வன்சொல் அப்படின்னா இந்த சின்ன இன்புடா, வன்சொல்னா கடுஞ்சொல். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியற்ப காக்க வந்தது. இன்பம் தரும் இனிய சொற்கள் இருக்கும்போது துன்பம் தரும் கடும் சொற்களை பேசல், கனிகள் இருக்கும்போது காய்களை விரும்பி உண்பதே போன்றது. செய்யும் தொழிலே தெய்வம், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர் எழுதினா செய்யும் தொழிலே தெய்வம். மக்கள் கவிஞர் என்று போற்றவர் யாருன்னு கேட்பாங்க, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஓகேங்களா, திரை இசை பாடலையும் எழுதியுள்ளார். பட்டுக்கோட்டை அருகே உள்ள செங்கப்படுத்தான் காடு என்ற ஊரில் பிறந்தவர். கல்லிலே கலைவண்ணம், இதில் வந்து இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்ப்போம். எது இம்பார்ட்டன்ட், எதுவும் இப்போதைக்கு அதில் எதுவும் இல்லை. சாதனை மணி மேரி கியூரி பற்றி கொடுத்துருக்காங்க, துணைப்பாடம் மாரி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஸோ 1903ஆம் ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசு இந்த இணையர், அதாவது மேரி கியூரியும் அவங்களோட கணவர் பியூரி கியூரிக்கும் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அவங்களுக்கும் H.A. பெக்கரல் இவருக்கும் கொடுத்துருப்பாங்க. இரண்டாவது முறையாக 1911 வந்து வேதியியலுக்கான நோபல் பரிசு இவருக்கு வழங்கப்பட்டது. ஸோ பால் பற்றி கொடுத்துருக்காங்க, ஆண் பால் பெண் பால் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. பலர் பால்னா என்ன, ஒன்றன் பால்னா பலவின் பால்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அகர வரிசை, பல்லினம்னா என்ன, கசட தப்பற, மெல்லினம் கஞ்ச ஞமன, இடையினம் எரள வழல. ஓகேங்களா, அடுத்தது பாருங்க. இதில் எது இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்ப்போம். இது பாருங்கள், எது சொல்கிறோம் இம்பார்ட்டன்ட். காய், கனி, இம்மை, மறுமை, அல்லவை, நல்லவை, இன்பம், துன்பம், கனவு, இரவுனா பகல், கருப்புனா வெள்ளை, பள்ளம்னா மேடு,
மேல்னா கீழ், இனிப்புனா கசப்பு, அப்போ கனவுனா நனவு. ஓகேங்களா, நனவு. மயங்கொழி பிழை மழலை. ஓகே, எழில் இங்கே பாருங்க தொழிலாளி, புல்லாங்குழல், அள்ளிக்குளம். ஓகேங்களா, மழலை, எழிலால், முழ ஒளி, ஒளி. ஓகேங்களா, மாணவன் மாணவி, உழவன் உழத்தி, சிறுவன் சிறுமி, பாட்டன் பாட்டி, தோழன் தோழி, அரசன் அரசி. மக்கள் கவிஞர் அழைக்கப்படுவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். தனிப்பாடல் கொடுத்துருக்காங்க. கல்லைதான் மண்ணைதான் காய்ச்சிதான் குடிக்கத்தான் கற்பித்தானா. தனிப்பாடல் வந்து ராமச்சந்திர கவிராயர். புவினா உலகம், இது இம்பார்ட்டன்ட். நூறு குறிப்பு பாருங்க. தனிப்பாடல் திரட்டு என்ற பெயரில் தொகுப்பட்டுள்ளன. புலவர் பலர் பாடிய பாடல்கள் வந்து தனிப்பாடல் திரட்டு. ஓகேங்களா, ராமச்சந்திர கவியார் வந்து துன்பத்தையும் நகைச்சுவோடு சொல்வதில் வல்லவர். அந்த காலம் இந்த காலம், உடுமலை நாராயண கவி. ஓகேங்களா, இவ்வளோ வந்து பகுத்தறிவு கவிராயர் என்று போட்டவர் உடுமலை நாராயண கவி. ஸோ கலைச்சொற்கள், அதாவது ஆங்கிலம் தமிழ் சொற்கள். டிவி, தொலைக்காட்சி, ரேடியோ, வானொலி, டிஃபன், சிற்றுண்டி, டீ, தேநீர். ஓகே, கரண்ட் மின்சாரம், டெலிஃபோன் தொலைபேசி, ஃபேன் மின்விசிறி, சேர் நாற்காலி, லைட் விளக்கு, டம்ளர், குவளை. ஓகேங்களா, சைக்கிள்னா மிதிவண்டி, பிளாட்ஃபாரம் நடைமேதை, ஆஃபீஸ் அலுவலகம், சினிமா திரைப்படம், டைப்ரைட்டர் தட்டச்சு பொறி, ரோடு சாலை, ஃப்ளைட் வானூர்தி, பேங்க் வங்கி, தியேட்டர் திரையரங்கு, ஆஸ்பத்திரி, மருத்துவமனை. கம்ப்யூட்டர் கணினி, காலேஜ் கல்லூரி, யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழகம், டெலஸ்கோப் தொலைநோக்கி இம்பார்ட்டன்ட். டெலஸ்கோப் தொலைநோக்கி, தெர்மாமீட்டர் வெப்பமானி, இன்டர்நெட் இணையம், ஸ்கூல் பள்ளி, சயின்ஸ் அறிவியல், மைக்ரோஸ்கோப் நுண்ணோக்கி, நம்பர் எண். நாடும் நகரமும். ஸோ ராப்பி சேதுப்பிள்ளை எழுதிய நூல் பேர் வந்து ஊரும் பேரும். ஓகேங்களா, புறம் அப்படின்னா சிறந்த ஊர், காஞ்சிபுரம். ஓகேங்களா, காஞ்சிபுரம், பல்லாவரம், கங்கை கொண்ட சோழபுரம், தருமபுரம். பட்டினம்னா கடற்கரை ஊர்கள், பட்டினம், காவேரி பூம்பட்டினம், நாகப்பட்டினம், காயல்பட்டினம். ஓகே, குலசேகரப்பட்டினம். பாக்கம் அப்படின்னா சிற்றூர்கள், கடற்கரையோட சிற்றூர்கள் தான் பாக்கம். பட்டினப்பாக்கம், கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், கடற்கரை சிற்றூர்கள், சேப்பாக்கம். புலம் அப்படின்னா நிலம், புலம்னா நிலம். மாம்புலம், தாமரை புலம், குறவை புலம். குப்பம் அப்படின்னா நெய்தல் நிலத்தில் அமைந்த வாழ்விடங்கள், குப்பம். ஓகேங்களா, காட்டு குப்பம், நொச்சி குப்பம், மாந்தார குப்பம், மஞ்ச குப்பம். மாத்திரை அப்படின்னா என்னன்னு பார்த்தா ஒலியின் அளவு. நம்ம பேசுறது தான் அது ஒலியின் அளவு தான் மாத்திரை. கண் சிமிட்டும் நேரம் அல்லது விரல் சொடுக்கும் நேரம் சொல்லுவாங்க. மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை, உயிர் குறில் எழுத்துக்கு ஒரு மாத்திரை, நெடில் எழுத்துக்கு உயிர் இரு மாத்திரை, உயிர்மை குறில் ஒரு மாத்திரை, உயிர்மை நெடில் இரு மாத்திரை. ஓகேங்களா, குறிலா இருந்தால் ஒரு மாத்திரை, நெடிலா இருந்தால் 2 மாத்திரை, மெய்யெழுத்தா இருந்தால் அது வந்து அரை மாத்திரை. ஸோ ஒருமைனா பூ, பன்மைனா பூக்கள், மாணவன் மாணவர். ஓகேங்களா, ஒருமை பன்மை. ஸோ தன்மைனா நான், முன்னிலைனா உங்களை, நீங்கள், நீ. படற்கைனா அவன். ஸோ தா வரிசையில் கொடுத்துருக்காங்க பாருங்க. தங்கம். ஓகேங்களா, தங்கம். அடுத்தது தாழ்பால், திண்ணை, தீ.
துணை, தூண், தொழில், தொழில் வராது. ஓகேங்களா? தெரு. ஓகே, அப்புறமேட்டு தொழில், தோழன், தாவரிசை, வாழ்க்கை திறன், இதில் வந்து இம்பார்ட்மெண்ட் பார்ப்போம். போர்டு அப்படின்னா கரும்பலகை. பிளாக் போர்டுனா கரும்பலகைன்னு வரும், போர்டுனா பலகைன்னு வரும். ஸ்கூல் பள்ளி. ட்ரெயின், ட்ரெயின்னா தொடர் வண்டி. பகுத்தறிவு உடுமலை நாராயண கவி. ஊரும் பெரும் ராப்பி சேதுப்பிள்ளை. சேதுப்பிள்ளை. இது விட்ட பாருங்க. அகரம் முதலி. ஆலம் ஒரே மாதிரி தான், அடுத்த எழுத்த பார்க்கணும். இக்கு முதல்ல அக்கால், இங்கு அங்காடி, இச்சு அச்சம், இஞ்சு அண்டம் அஞ்சல், அண்டம், அப்புறம் அட்டை. இயல் 3 பாருங்க. குற்றால குறவஞ்சி எழுதியது திருக்குறள் ராசப்ப கவிராயர். ஓடக்கண்டது பூமுன்னலம் ஒழுங்க கண்டது யோகியர் உள்ளம். வாடக்கண்ட மின்னர் மறுக்கு வருந்த காண்பது சூழ்நிலை சங்கு. இதில் இம்பார்ட்டன் மட்டும் பார்த்துருவோம். மந்தினா பெண் குரங்கு, வானரங்கள் அப்படின்னா ஆண் குரங்கு. ஓகேங்களா? பரிக்கால்னா குதிரைக்கால், பரினா குதிரை. மின்னார்னா பெண்கள். திருக்குறள் ராசப்ப கவிராயர், இதோட பேர் வந்து திருக்குற்றால குறவஞ்சி. இந்த நூலோட பேர் திருக்குற்றால குறவஞ்சி. திருக்குறள் ராசப்ப கவிராயர். குறவஞ்சி ஒரு இலக்கிய வகையை சார்ந்தது. ஓகேங்களா? மரமும் பழைய கூடையும். சில்லறை பாடல் பாடியவர் யாருன்னா அழகிய சொக்கநாத புலவர். கோட்டு மரம்னா கிளைகளை உடைய மரம். அழகிய சொக்கநாத புலவர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தச்சநல்லூரில் பிறந்தவர். ஓகேங்களா? இவரது காலம் வந்து கிபி 19ஆம் நூற்றாண்டு. ஒரு சொல்ல தொடர இரு பொருள் தருமாறு அமைவது வந்து சிலைடனும் இரட்டுற மொழிதல் எனவும் கூறுவர். இரட்டு கூட்டல் உர கூட்டல் மொழிதல் தான் இரட்டுற மொழிதல். வெளித்தெழுதலை கேட்பாங்க. ஆறுங்கிறதுக்கு நீர் ஓடுகின்ற ஆறும் குறிக்கும், ஆறுங்கிற எண்ணும் குறிக்கும், செல்லும் வழியும் குறிக்கும். எது பண்பாடு? இது ஒரு கதை தான் கொடுத்துருக்காங்க. காலம் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். பார்த்தேன், பார்க்கிறேன், பார்ப்பேன். ஓகேங்களா? நேற்று இரவு இந்த பாடத்தை நான் படித்தேன். படிங்கிறது படித்தேன் நேற்று. உன் வீட்டு விருந்துக்கு கட்டாயம் நான் வருவேன், வா. அப்பா வந்ததும் திட்டுவார். இப்போது நான் தமிழ் படித்து கொண்டிருக்கிறேன். ஒற்றுமை பாருங்க. பாடலை பிரித்து படி. குயில் நெறிப்படை தண்ணீர் குடித்தான், கடைக்கு போய் வேட்டி சட்டை வாங்கினான். என்ன கொடுமை, கொடுமை இது. காற்று வீசியது, மரங்கள் அசைந்தன. இது ஒருமை பன்மை. பள்ளிக்கு சென்றனர்.
ஸோ வேறு எது இம்பார்ட்டன்ட் பார்க்கலாம். இது அகரவரிசை பற்றிலாம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து உயிரெழுத்து வரும், அன்பு வரும். ஓகேங்களா. அப்புறம் தான் வந்து உங்களுக்கு உயிர்மெய் எழுத்து வந்து வரும். அன்புக்கு அடுத்தது ஃபஸ்ட்டு அன்பு வந்துடும். ஓகேங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா நட்பு ந. ஓகே. த ந ப ம. அப்புறம் பள்ளி ய ர ல வ. ஓகேங்களா. அப்போ ஃபஸ்ட்டு என்னம்னா அன்பு வந்துடும். அப்புறம் தோட்டம் வரும் உங்களுக்கு. அப்புறம் தான் நட்புங்கிறது வரும். ஓகேங்களா. அப்புறம் தான் மகிழ்ச்சிங்க பள்ளிங்கிறது வரும். அப்புறம் மகிழ்ச்சி வரும். அப்புறம் வீடு விளையாட்டு. அப்புறம் வீடு வரும் உங்களுக்கு. ஓகேங்களா. அந்த மாதிரி தான் எடுக்கும் போது. தேங்காய் ஃபஸ்ட்டு தேங்காய் தேக்கம் ரெண்டும் ஒன்றா இருக்கும்போது தேங்காய் தேக்கம். அப்போ இக்கு தான் ரெண்டாவது எடுத்து கம்பேர் பண்ணணும். ஓகேங்களா. அப்போ தேக்கம் ஃபஸ்ட்டு, அப்புறம் தேங்காய். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பச்சை, அப்புறம் மஞ்சை, அப்புறம் பட்டம். இந்த மாதிரி தான் எடுக்கணும். இப்போ பாருங்க, ஒரு பொருள் தரும் இரு பொருள் தரும் சொற்கள். தாமரை தாமரைங்கிறது மலர் வரும். தாக்குட்டல் மறைனா தாவுகின்ற மான். பலகை மரப்பலகை பலகைகள். ஓகேங்களா. பலகுட்டல் கை. எதிர்பால் எதிர்பால்னா மறுத்துக்குறல். எதிர்குட்டல்னா எதிர்பாலினம். மாமரம் மாக்குட்டல் மரம். மாமரம்னா ஒரு வகை மரம். மானா பெரிய. ஒரு எழுத்து ஒரு மொழி பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துருவாங்க. மானா மரம்னு வரும், இல்லை பெரிய அப்படின்னு வரும். ஆறுதலை தேற்றுதல். ஆறு தலைகள். ஓகேங்களா. இது நம்ம ஏற்கனவே வந்து பழைய புக்லேயே வந்து பார்த்தோம். தமிழ் எண்களும் அரபு எண்களும். இது சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக தான். தொழிலாளர் தினம் மே 1. காந்தியடிகள் பிறந்த தினம் வந்து அக்டோபர் 2. உலக புத்தக நாள் ஏப்ரல் 23. குழந்தைகள் நாள் ஜவஹர்லால் நேருவின் பிறந்தநாள் வந்து நவம்பர் 14. சுற்றுச்சூழல் நாள் ஜூன் 5. குடியரசு நாள் ஜனவரி 26. கொடி நாள் டிசம்பர் 7. மகளிர் நாள் மார்ச் 8. தேசிய ஒருமைப்பாட்டு நாள் நவம்பர் 19. மனித உரிமைகள் நாள் டிசம்பர் 10. ஓகேங்களா. ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ. இந்த லெசன் நம்ம வந்து இந்த புக்கை வந்து முடிச்சிட்டோம். இதோட நம்மளோட 6th ஓல்டு புக் வந்து டேர்ம் 1 and 2, 3 எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த வீடியோவில் நம்ம வந்து 7th புக் பார்க்கலாம். ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். ஓகேங்களா. அது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.